வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் முருங்கீரை சூப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த முருங்கீரை சூப்பு செய்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியை ஒரு 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிடலாம். லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 மினிட்ஸ்லேயே நல்ல பாயில் ஆகிடும். பாயில் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும். கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சாஃப்ட்டு, அதனால் ரொம்ப நேரம் அதை கொதிக்க விட வேணாம். அந்த எசன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்லேயே இறங்கிடும். பூண்டு பல் ஒரு 2 தட்டி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆன உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த முருங்கீரை இருக்கிற எசன்ஸு எல்லாம் இறங்கிட்டுருக்கும். இப்போ நமக்கு சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்ன தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் போட்டு, பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே சூப்பில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மிகவும் ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் முருங்கீரை சூப்பை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.